தேர்தலுக்கு இன்னும் 7 நாட்கள் இருக்கும் நிலையில் தமிழகத்தின் நாடி கணிப்பு 2016 என்ற மாபெரும் தேர்தல் கருத்து கணிப்பின் முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது கட்சிகளின் வாக்குகளை தீர்மானிக்கும் காரணிகள் தான் என்னென்ன. அதை ஒரு முப்பட்டக வடிவமைப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த ஒரு கட்சிக்கும் அதன் வாக்குகளை தீர்மானிக்கும் காரணியாக அதனுடைய அடிப்படையில் இருப்பது வாக்கு வங்கி. அதனுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் தாங்கும் அடிப்படை வாக்கு வங்கி. இரண்டாவது, முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது. மூன்றாவது, நிலையான ஆட்சியை தருவாரா என்பது. நான்காவது, நிறைகள் அதிகமா குறைகள் குறைவா என்ற அடிப்படையில். ஐந்தாவது, இரண்டாம் நிலை விருப்பத்தை பொறுத்து என்று இந்த முப்பட்டகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதில் விளக்க வேண்டியது என்னென்னவோ நீங்க சொல்லுங்க. நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. ஆட்சி பிடிக்கணும்னா ஒரு 5 படிகள் ஏறி போக வேண்டிய படிகள் இருக்கு. அதுல பேசிக் கீழே இருக்கிறது வந்து ஓட் பேங்க் தான். அவங்க எத்தனை பேர் அவங்கள சப்போர்ட் பண்றாங்கன்றது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சிஎம் கேண்டிடேட். ஸ்டேபிள் கவர்மெண்ட் அவங்களால கொடுக்க முடியுமான்றது தான் மூணாவது. ஏன்னா தமிழ்நாட்டில் பெர்மனண்டா நம்ம ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் இருக்கு. அது ஒரு எசென்ஷியல் ஃபேக்டர் நான் பர்சனலாக நினைக்கிறேன். நிறைகள் அதிகம் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய ஓட்டர்ஸ் அவங்கள ப்ரிஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இரண்டாம் நிலையும் இந்த எலெக்ஷன்ல ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன சார் வாக்கு வங்கி? வாக்கு வங்கின்றது மக்களை, வாக்காளர்களை நாகரிகமா கேட்கிறேன், குறைத்து மதிப்பிடுவதா அல்லது விசுவாசம்னு அதுக்கு பேர் சொல்லிட்டு இருக்கா? வங்கி ரொம்ப வேல்யூபிள் திங். நம்ம எல்லாரும் பேங்க்ல டெபாசிட் நிறைய கேக்குறேன். இது வந்து இந்தியன் பேங்கா அல்லது சுவிஸ் பேங்கான்னு கேக்குறேன். அது ஓட் பேங்க். அது பனாமா பேங்கா இருக்கு. வங்கின்றது வித்தின் கோட்ஸ் இஸ் a very respectable term. நம்ம எல்லாரும் உழைக்கிறது அந்த வங்கியில போய் பணம் சேரணும்ன்றதுக்காக தான். அதுக்கு தான் கேக்குறேன். அரசியல்வாதிகள் வந்து உழைக்கிறது அந்த வாக்கு வங்கியில நிறைய ஓட்டுகள் சேரணும்ன்றதுக்காக தான். என்ன செஞ்சாலும் ஓட்டு போடுறதா வாக்கு வங்கி இல்லையா? இல்ல, ஜனநாயகத்தோட அடிப்படையே வாக்குரிமை தான். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, நிச்சயமாக. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபேக்டர்ஸ். எந்த ஒரு ஜனநாயக யதார்த்தம். ஆனா அந்த வாக்கு வங்கின்றது நம்ம என்ன, அது மக்களுக்கு நீங்க சொல்றது ஆலோசனை என்ன அப்படியே இருக்கலாம்ன்றதா? இப்போ நாம ஒரு ஒரு பாஸ்ட்ல போய் பார்த்தோம்னா அதிமுக வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கியோட ஜாஸ்தியா இருக்கிறது என்று ஒரு இது பண்ணியிருக்காங்க. கருத்து கணிப்புல எல்லாம் வந்திருக்கு. அது என்ன, அதிமுக கணிசமான தொகுதியில் எப்போ நிற்கும், திமுக அவ்வளவு தொகுதியில் நிக்க வாய்ப்பில்லாத போகுது. 96ல இருந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பில்லாத போகுது. அதை தாண்டியும் வாக்கு வங்கி இப்போ இந்த ஒரு 7 நாள்ல, தேர்தலுக்கு முன்னால 7 நாள்ல எப்படி வருதுன்னா அது நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப ஏறத்தாழ 90 கோடி வரை எலெக்ஷன் கமிஷன் வந்து சீஸ்டு மணி குறிக்கிட்டதுக்கு மணிக்கு இப்ப தெரியல. அதிமுகவுக்கான இந்த காரணிகளையும் திமுகவுக்கான காரணிகளையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது இரண்டையும் ஒப்பீடாக ஒரு பக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இப்ப நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அப்போ 90 கோடி வரை தேர்தல் ஆணையம் இதுவரை கைப்பற்றி உள்ளதுன்னா, ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்தே வந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் வந்து பறிமுதல் செய்யறாங்கன்னா அது இப்ப எங்க இந்த வாக்கு வங்கியே இப்ப வந்து இந்த 7 நாள்ல அவங்க எல்லாருமே சுருவிகளுக்காக ஆயத்த பணிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அதுக்கு அறிகுறி என்று நான் நினைக்கிறேன். அப்ப பிடிபடாதவங்க எல்லாம் இன்னும் அதுல சமர்த்தர்கள் அப்படின்னு நினைக்கலாம்ல. நிறைய, அதாவது இப்போ வந்து 2 பெட்ரோல் பங்க் பிடிச்சிருக்காங்க. ஈரோடுல ஒரு பெட்ரோல் பங்க், தஞ்சாவூர்ல ஒரு பெட்ரோல் பங்க் பிடிச்சிருக்காங்க. அதை சீல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ பெட்ரோல் பங்க்ல இந்த கூப்பன் முறையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் இதனுடைய இந்த வாட்டி அதாவது புதிய முறை ஏதாவது அறிமுகப்படுத்திருக்காங்களா சார்? நிறைய புதிய முறை இருக்கு. உதாரணம் சொல்லுங்களேன். அது கூப்பன் தான். அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு மளிகை கடையில போய் ஜாமானம் வாங்கிக்கலாம், இல்லனா ஒரு துணி கடையில போய் ஜவுளி கடையில போய் துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது பிடிபட்டதுல வந்து இந்த பெட்ரோல் தான் இந்த வாட்டி பிடிபட்டதுல மிக நூதனமான முறை. அதாவது கூப்பன் கொடுத்துறாங்க, நீங்க போய் உங்க பைக்கு போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இதுதான் இங்க இந்த வாட்டி பிடிபட்டதுல நூதனமான முறை இதுதான். சரி, இப்ப நம்ம அந்த ஒப்பீட்டை பார்த்துக்கலாம், அதோட பேசலாம். அதிமுகவிற்கான அந்த காரணிகள், வாக்குகளை தீர்மானிக்கும் காரணிகள்ல அடிப்படை வாக்கு வங்கி என்பது 38.58%, திமுகவுக்கு 32.11%. முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் 39.66, அங்கே 31.89. நிலையான ஆட்சியை தருவார்கள் என்ற நம்பிக்கை 37.96 அதிமுகவுக்கு, 31.33 திமுகவுக்கு. நிறைகள் அதிகம் என்போர் 39.34 அதிமுகவுக்கு, 31.93 திமுகவுக்கு. இரண்டாம் விருப்பம் உடையவர்களை கொண்ட சதவிகிதம் 14.7 அதிமுகவுக்கு, 19.83 திமுகவுக்கு. இந்த ஒப்பீடு குறித்து உங்க கருத்து? அதாவது இந்த நீங்க சொல்ற அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி, மறுபடியும் நம்ம அந்த முதல் கேள்விக்கே வரலாம். அந்த வாக்கு வங்கிங்கிறது எதை வச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு
எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டே ஓட்டு போற ஆளுங்களாம் நின்று இருக்கா. நான் யாருக்கு ஓட்டு போறேன்? எம்ஜிஆருக்கு ஓட்டு போறேன். அந்த சின்னங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓட் பேங்க்ல பெரிய ஷேரே சின்னத்துக்கு தான். அது வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட், சின்னம் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட். அதுல அதை வந்து மாத்துறதுக்கு மக்கள் மனசுல இல்ல. அதாவது சின்னங்கிறது வந்து சிம்பிள்ங்கிறது வந்து மனசுல நிறைய பதிஞ்சிருச்சு. அதனால வந்து நீங்க எப்படிப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டி நிப்பாட்டினாலும் சரி, அவங்க எல்லாரும் போய் யார் நிக்கிறாங்க பார்க்காம அந்த சின்னத்துக்கு போட்டு போட வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாக்கு வங்கியில் அந்த 38 வந்தது காரணமே அந்த ரெட்டலைங்கிற ஒரு அந்த மேஜிக் தான். அப்படி பார்த்தா படம் பெரும் சின்னம் உதயசூரியன் தான். ஆனா ரெட்டலைக்கு இது எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஒரு கவர்ச்சி இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு ஃபிகர் வந்து தொடக்கத்தில் இல்லை. ஆனா இன்னைக்கும் வந்து இந்த இரட்டைலைங்கிற வந்து அது ஜெயலலிதாவோ அது ஓபி பன்னீர்செல்வம் யாரு நின்றாலுமே ரெட்டையில போய் நின்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கழுதையை போய் நிப்பாட்டினா கூட ரெட்டைலைக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு சூழல் வந்து சாதாரண மக்கள் மனசுல நினைச்சு சொன்னீங்கன்னு தெரியல. நான் அதுல யாரையும் சொல்றேன். தேர்தல் அரசியலினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இது காட்டுது என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் வந்து அதிமுக என்ன செஞ்சுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், அதாவது நீங்க இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து அவங்க எல்லா ஆயத்த பணிகளும் அதிமுக மேற்கொண்டு விட்டது. அதாவது எல்லா கேண்டிடேட்ஸும் இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்பார்கள். அதே மாதிரி கேண்டிடேட் லிஸ்ட் முன்கூட்டியே அறிவித்தார்கள். அதே மாதிரி அதிரடியான நடவடிக்கைகள், அதாவது நீங்க வந்து நிறைகள் அதிகம் என்று பார்க்கணும் அந்த பகுதியில் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது என்று பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சில வந்து திடீர்னு மாத்துறாங்க, அதிமுகவினுடைய வேட்பாளரை மாத்துறாங்க. அது ஏன் மாத்துறாங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லி மாத்துறாங்க. அப்ப இந்த தலைமை வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே இவ்வளவு துரிதமா செயல்படுது, தேர்தலுக்கு பின்னாலேயும் செயல்படும் என்ற ஒரு மனநிலையில் கூட மக்கள் ஓட்டு செய்திருக்கலாம். அதே நேரத்தில் திமுக பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்டே வெளியே வந்தது. நிச்சயமாக அந்த ஏப்ரல் 22 முன்னாடி வெளியே வந்தது. ஆனா அதிமுக அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்திருக்கு. அதாவது அதிமுக வந்து ஒரு சிங்கிள் யுனைடெட் போர்ஸ்ங்கிற அந்த தோற்றத்தை வந்து தேர்தலுக்கு முன்னால ரொம்ப போர்ஸ்ஃபுல்லாக அது எந்த மீடியால சோசியல் மீடியா வழியாகவும் சரி அதுபோல எல்லா மீடியா வழியாக அது வெளிவந்தது என்றுதான் அதுதான் நினைக்கிறேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது நினைக்கிறேன். சார், இப்போ மனிதருக்கு மனிதர் நம்பிக்கை அவசியம். நீங்க என்ன நம்பணும். நான் விளக்கத்துக்காக கேட்கிறேன், வில்லங்கத்துக்காக கேட்கல. அடுத்த கேள்வி, முதல்வர் வேட்பாளர் ஒப்பீட்டுல இந்த பக்கம் ஜெயலலிதா, ஆமா, அந்த பக்கம் கருணாநிதி என்பதை அடிப்படையாக வைத்துதான் நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா திரு ரகுராம்? அப்படித்தானே? ஆமா. சரி, ஸ்டாலினாக இருந்தால் வேறமா இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்கும். அல்லது ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் இந்த சதவீதமா? இல்ல ஸ்டாலினாக இருந்தா நிச்சயமா வேறு, அதாவது வேறுனா எப்படி கூடி இருந்திருக்குமா? கூடி இருந்திருக்கும் நான் கருதுறேன். ஏன்னா இப்ப வந்து ஒரு 93 வயசான ஒரு முதியவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் சொன்னா அது நமக்கு தெரியும். கலைஞருடைய திறன்மையை வந்து நமக்கு தெரியும். இன்னைக்கும் திமுக இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொன்னா என்னை பொறுத்தளவு கலைஞர் அவர் தாண்டி யாருமே கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு பாமரனுக்கு தெரியாது. உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த ஆளுகள்ல வந்து எத்தனை பேர் கலைஞரோட இன்டராக்ஷன் வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி தான். அவரு 64 வயசா இருக்காரு. அவர் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்காரு, ஒரு மேயரா இருந்திருக்காரு, ரொம்ப துரிதமான நடவடிக்கைகள் எடுத்தாரு. அந்த மழை வெள்ள காலத்துல அக்டோபர் 1996 இருந்து அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது. அமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. சோ இவ்வளவு அதிகார அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் வந்து இருந்திருக்காரு. சோ அவரை வந்து முன்னிறுத்தி இருந்தால் நிச்சயமாக இது டிஃபரெண்டா இருக்கும். அதாவது மக்கள் பார்வை ஒன்று, கட்சியின் பார்வை இன்னொன்று. அதாவது கட்சியினுடைய கேடர்ஸ் இன்னைக்கும் கலைஞர் ஒரு மீட்டிங்கு போனாருன்னா நிச்சயமாக ஒரு திரளாக வருவார்கள், அவருடைய காசு செலவு பண்ணி வருவார்கள். கட்சியின் தலைவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களுக்கு தெரியாதா? இல்ல அது முடிவுல கோட்டை விட்டாங்களா? இல்ல அப்படி இல்ல. அது ஒரு திமுகவினுடைய ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் அது கலைஞர் இருக்கும் வரை கலைஞர் தான், அவருக்கு பிறகுதான் பாக்கி எல்லாருன்ற ஒரு நிலையில் அவங்க எடுத்திருக்காங்க. அது அந்த கட்சியினுடைய நிலை, அது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா மக்களுடைய பார்வையில வந்து அவருக்கு 93 இயர்ஸ் ஓல்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸ்டாலின் 64 வயசுங்கிறது அவருக்கு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்குது. அவர் இருந்தாருன்னா இது நிச்சயமாக இட் வுட் ஹேவ் பீன் டிஃபரண்ட். இன்னும் ரெண்டு கட்சிகளை நம்ம ஒப்பிடலாம். தேமுதிக கூட்டணிக்கும் பாமகவுக்குமான அந்த வாக்குகளை தீர்மானிக்கும் காரணிகளை அந்த ஒப்பிடுகின்ற பக்கத்தையே நாம நேரடியாக நாம பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம ரெண்டு பார்த்ததும் எல்லாமே இதுல அடிப்படையில கூட்டணிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியின் பொருள், திமுக கூட்டணின்னு பொருள். இதுல காங்கிரஸுக்கும் சேர்த்துதான் அந்த வாக்கு வங்கி, முதல்வர் வேட்பாளர், நிலையான ஆட்சி, நெருக்கல் அதிகம், இரண்டாம் நிலை ஆதரவு என்பதெல்லாம். இது திரையில் தோன்றுவது பாமகவுக்கான தேமுதிகவுக்கான வாக்குகளை தீர்மானிக்கும் காரணிகள், இரண்டின் ஒப்பீடு.
வாக்கு வங்கி தேமுதிகவுக்கு 8.55, அங்க 4.47. முதல்வர் வேட்பாளர் 8.59, அன்புமணி என்போர் 5.03. நிலையான ஆட்சி என்பதற்கு கிடைக்கும் சதவீதம் 7.67, அங்கே 4.27. நிறைகள் அதிகம் 6.83, 4.21. இரண்டாம் நிலை ஆதரவு தெரிவித்திருப்போர் 15.12, பாமகவுக்கு 8.01. இது உங்க கருத்து? அதாவது இது முதல்ல ஆர்கே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பலவீனமா ரெண்டு கட்சிக்குமே இருப்பது அதிமுகவும் திமுக இருக்குது, கூட்டணி அமைக்காம போனதுதான். அதைத்தான் இதை காமிக்குது. இப்ப நீங்க எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டணி, அது யாரா இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் தேமுதிக இருந்தாலும் மதிமுக இருந்தாலும், இதை சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு தெளிவான ஒரு மெஜாரிட்டி மக்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத வந்து காண்பிக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் இதெல்லாம். மறுபடியும் திரும்ப திரும்ப கோட்டை விட்டமோன்னு எல்லாருக்கும் மனசுல ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்லக்கூடிய ஒரு புதிய தலைமுறை வழியா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்துதல் இருக்கிறோம். இதை வந்து அறிவுறுத்தல் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு உதாரணமா கூட இருக்கலாம். நீங்க ஒரு கட்சியை பெரிய கட்சி மட்டும் நினைச்சு நீங்க பேசுறீங்க. இந்த கூட்டணியாக சேர்ந்து இருக்கிற பிற கட்சிகள் இருக்காங்க, அவங்க பார்வையில ஒன்று சேர்ந்து வழி. அதான் ப்ராப்ளம். நீங்க வந்து கூட்டணியா நின்னு ஜெயிக்கணும்ல. நீங்க தனித்தனியா நின்னு உங்களுக்கு பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இது வரைக்கும் சேராமலா இருந்தாங்க, இப்ப சேரவாது செஞ்சிருக்காங்கல்ல. இப்ப நீங்க மக்கள் பார்வையில் எதை வரவேற்கணும்? தோல்வி அடுத்த பட்சம். எனக்கு முக்கியம் என்னன்னா சேர்ந்தது முக்கியம் கிடையாது, சேர்ந்து என்ன பண்ணீங்கிறதா முக்கியம். சேர்ற வரைக்கும் சேர்ந்தீங்களான்னு கேட்போம், சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு ஆக்சன் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கு. சேர்ந்த போது எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி இருந்தது, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு இல்லையே, தளத்துல இல்லையே. நீங்க சொல்றீங்க அது உண்மையாக இருந்து இப்ப எந்த கருத்து கணிப்பாக இருந்தாலும் 100% அது நடந்துரும்னா தேர்தலே தேவையில்லை. இல்லையா ரகரம்? இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அதை பத்தி பேசலாம். தேர்தல் அன்னைக்கும் ஒரு கருத்து கணிப்பை நடத்திடலாம் இல்லையா? இல்ல, அது நிச்சயமா ஒரு 100% துல்லியம், ஒரு 99.99 கூட வச்சுக்கலாம். இதை தவிர்த்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பை ஆப்போசிட்டா கூட டோட்டலி டிஃபரெண்டா கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அதை வச்சு பேசல. ப்ராபபிலிட்டி வச்சு இன்னைக்கு பேச முடியாது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற காங்கிரீட் எவிடன்ஸ் டேட்டா வச்சு பேசுறோம். அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா நின்னு பிரயோஜனம் கிடையாதுங்கிறது. இதுல இன்னொரு அம்சத்தையும் நம்ம குறிப்பிடணும். அதுக்கு முன்னால இந்த ஒரு ஸ்லைடு போட்டதுக்காக உங்களுக்கு பிரச்சனை வரும் பாருங்க. பாமக வந்து நீங்க யாரோட கம்பேர் பண்ணீங்க? தேமுதிக பாமக கம்பேர் பண்றீங்க. இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரப்போகுது பாருங்க. எதிர்பார்ப்பு பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியோட சொல்றாரு. விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் ஏற்பாடு பண்ணிடுறீங்க? பண்ணிட்டோமே, வந்தாலும் தயாரா தான் இருக்கும். இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு தான் ஆல்மோஸ்ட் டபுள் கிடைக்குது ரெண்டு பேருக்குமே, பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும். அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு ரெண்டு பேருக்குமே டபுள் ஆயிருக்குங்க. இப்போ இந்த குறைந்த நாட்கள்ல யாராவது ஒரு பெரிய கட்சிக்கு ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் நடந்தால் அந்த இரண்டாம் நிலை விருப்பம் இல்லை, இன்னொருத்தருக்கு போகும்போது நல்ல ஒரு மாறுதல் ஏற்படும் மாதிரி தோணுது. ஆனால் இதுல ஒன்று கவனிக்க வேண்டியது, அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முதல் நாளோட இந்த நம்ம கருத்துக்கு முடிஞ்சிச்சு. அந்த ஃபேக்டர் இருக்கு. ஆமா, அது என்ன செய்ய போகுதுன்றது தெரியல இல்லையா? அது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரிஜினல் ரிசல்ட் தான் நமக்கு தெரியும். இப்பகுதியில் பார்க்கவிருப்பது மண்டல வாரியாக கட்சிகளின் செல்வாக்கை. முதலில் தெற்கு மண்டலத்தை பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியின் செல்வாக்கு 39.85%, திமுக 31.6%, தேமுதிக கூட்டணி 7.78%, பாமக 0.28%, பாரதிய ஜனதா 1.39%, நாம் தமிழர் 2.59%. இன்னும் சதவீதம் ஒரு 2 நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அது மற்றவர்கள் கருத்தற்றவர்கள். இதை மட்டும் நம்ம பெருசா காமிச்சிருக்கிறோம். இதுல உங்க கருத்து என்ன? வியப்பில்லை. அதிமுகனுடைய கோட்டை என்பதுதான் அந்த தேனி, அதுக்கு அருகாமையில் இருக்க மதுரையில இருந்து கீழே போகும்போது எல்லாம் அவங்களோட கோட்டை தான். அது கீழே வந்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரிங்கிறது ஓரளவுக்கு திமுக சாதமான ஏரியாஸ். அப்ப இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி தான். அது வந்து தெற்கு மண்டலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியில் நீ பாத்தீங்கன்னா அதிகமா வந்து டீப் சவுத் கன்னியாகுமரி நீ போயிருந்தீங்கன்னா இது திமுகவுக்கு அதிகமா காமிக்கும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தெற்கு பகுதியில் இல்லவே இல்லைன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. ஆனால் 0.28% இருக்குது, தொடங்கி இருக்கிறாங்கன்னு பொருளா? இது 0.28 இல்லைங்கிற மாதிரி தானே அப்படி சொல்றீங்க. சரி, அடுத்ததாக மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணி செல்வாக்கு என்ன? 42.09%, திமுக கூட்டணி 27.04%, தேமுதிக கூட்டணி 9.98%, பாமக 0.77%, பாரதிய ஜனதா 6.45%, நாம் தமிழர் 2.76%. அது பாஜக ஒரு தாக்கம் இருக்கிற பகுதி. அது மேற்கு
கோயம்புத்தூர் அந்த அந்த பகுதியில் நீங்க உள்ள நுழைஞ்சிங்கன்னா இருக்கிறது. அதே இதை வந்து நம்ம வந்து இந்த மறுபடிக்கும் நான் அதே கேள்வி தான் கேட்பேன். இப்ப சார் தான் சொல்லணும் இதுல, அது எந்த தொகுதியை வந்து 5 தொகுதினா எந்த தொகுதி எடுத்தாங்கிறது பிடிக்கும். இப்ப ஈக்குவலா சாய்ஸ் வந்து எப்படி பண்ணுங்கன்னு சொன்னா தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா இது வந்து ஆனா மேற்குன்னு சொன்னா பெரும்பாலும் பாஜகவுக்கும் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனா எந்த தொகுதி எடுத்திருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம சடனா வந்து இப்ப மேற்குல இருக்க எல்லா தொகுதி எடுத்தோமா அப்படின்னு சொன்னா இந்த தரவு வராதுன்னு நினைக்கிறேன். சரி, அது முழுமையாக 100% ஒரு அறிவியல் பூர்வமாக கணிக்கப்பட்ட கணிப்பு தான் இது. அதான் 234 தொகுதிகளிலுமே போய் நம்ம ரேண்டமா நம்மளா போய் எடுக்கிறது ஒரு 3 லட்சம் பேரிடம் எடுத்தால் கூட அது மாற வாய்ப்புண்டு. ஆனால் வெறும் ஒரு இது 5000 பேர் எடுத்திருக்காங்க, வெறும் 200 பேரிடம் எடுத்தால் கூட அது அறிவியல் பூர்வமான கருத்து கணிப்பு என்றால் அதனுடைய தரமே வேறு. அப்படிப்பட்ட ஒன்று தான். இல்ல அது சொல்லலாம். இப்ப நீங்க இதே சாம்பிள் சைஸ் நீங்க சொன்னீங்கன்னா இப்ப இல்லத்தரசிகள்கிட்ட இருக்கிறது இதே அங்கேயே பண்ணிட்டு அந்த மண்டலத்துக்கு அது பொருந்தும். அது உண்மைதான். எந்த தொகுதியில் எடுத்தாலும் அதுதான் நான் கேட்கிறேன். நான் இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்கிறேன். இப்ப இல்லத்தரசிகள் இங்கேயும் கேட்கப்பட்டதா? இங்க இதே விவசாயிகள் ஏன்னா இங்க வந்து மேற்கு மண்டலத்தில் நீங்க விவசாயிகளை நீங்க பார்த்து பேசுனீங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தரம். மத்திய மண்டலத்தின் முடிவுகளை நாம் பார்க்கிறோம். அதிமுக கூட்டணி மத்திய மண்டலத்தில் எவ்வளவு செல்வாக்கை பெற்றிருக்கிறது? 32.1%. திமுக 34.18, தேமுதிக 11.2, பாமக 4.97, பாரதிய ஜனதா 1.39, நாம் தமிழர் 2.31. ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு அரசியல் ஒரு புரிதல் பாத்தீங்கன்னா பெரும்பாலான திமுகவுடைய ஸ்ட்ரென்த் சொல்றது இந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் நார்த் டிஸ்ட்ரிக்ட்ஸும், அதே போல அதிமுக ஸ்ட்ரென்த் சொல்றது இந்த நாம் பார்த்த இந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்டும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்டும். இதுக்கு திஸ் இன் லைன், இந்த என்டையர் திங் இஸ் இன் லைன். சரியா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆமா, ஸ்டடியில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு எனக்கு வரும் வியப்பெல்லாம் இதுதான். நாம் தமிழர் கன்சிஸ்டன்டா வந்து 2% மேல ஓட்டு எல்லாம் இந்த பார்த்த இந்த 3 ரீஜன்ஸ்லயும் வாங்கியிருக்காங்க. வடக்கு மண்டலம் அதிமுக கூட்டணி பெற்றிருக்கும் செல்வாக்கு சதவிகித அடிப்படையில் திரையில் வருகிறது. 36.23%. திமுக கூட்டணி 30.8, தேமுதிக கூட்டணி 7.92, பாட்டாளி மக்கள் கட்சி 15.94, பாரதிய ஜனதா 0.54, நாம் தமிழர் 1.3. வடக்கு மண்டலம் தெரிஞ்ச விஷயம். அது பாமக வந்து இவ்வளவு 15% கையில வச்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவங்க வந்து இந்த 15% வந்து அப்படியே நீங்க வந்து வேட்பாளர்ங்கிற முறையில வெற்றி பெற்ற தொகுதியில் நீங்க எடுத்து அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 தொகுதியில் வேட்பாளரா வந்து வெற்றி பெற்றார்னு சொன்னா இந்த 30, 36 இந்த விஷயங்களை கூட பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வடக்கு இதுல தான் வந்து நாம் தமிழர் குறைஞ்சிருக்கிறத பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் 2ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த சைடுல தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறேன். தேமுதிகவுக்கு இங்க வந்து 7 இருக்கிறது. இந்த ரெண்டுமே இந்த 15ம் 7ம் இந்த 36-30 வந்து பிரிக்கிற சக்திகள். இது வந்து கூடவும் குறைஞ்சதும் அப்படின்னு சொன்னா இந்த 36 குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு, கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, 30 கூடுறதுக்கு உண்டு, குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இது என்ன மிக தெளிவா என்ன காமிக்குதுன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியில் இருந்தா இந்த வாக்குகள் அந்த பக்கம் போயிருக்கு. ஏன்னா திமுகவினுடைய ஒரு கோட்டை என்று பார்க்க நம்ம ட்ரெடிஷனலா பார்த்து வந்த இடம் தான் நார்த்தும் சென்ட்ரலும். அதில் இருந்து பாமக நிறைய ஓட்டுகளை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது தான் இது காமிக்குது. அடுத்து மக்கள் அடர்த்தி மிகுந்த சின்ன மண்டலமாக இருந்தாலும் சென்னை மண்டலம் அடுத்ததாக தனியாக பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியின் செல்வாக்கு 39.79%, திமுக கூட்டணி 36.2%, தேமுதிக கூட்டணி 6.86, பாமக 1.91, பாரதிய ஜனதா 1.52, நாம் தமிழர் 1.75. இது நான் முழுமையா முரண்படுறேன்னு நினைக்கிறேன். இந்த சர்வே எடுத்திருக்கீங்களா? ஆமா, நான் என்னுடைய கணிப்புப்படி இதுல வந்து எனக்கு முரண்பாடு இருக்கு. நிச்சயம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயம் வந்து ஏன்னா இது வந்து க்ளோஸாவும் இருக்கு பாருங்க. மற்றதை விட காமிக்கிறது வந்து 36-39 இருக்கு. என்ன முரண்படுறீங்க? முரண்பாடு என்னன்னா திமுகவுக்கு இந்த சென்னை மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருப்பதாக என்னுடைய கணிப்பு. இதோட முரண்படுறேன்னு நினைக்கிறேன். அதாவது 40க்கு மேல இருந்திருக்கலாம். நீங்க 42 வரும் நினைக்கிறேன். அவ்வளவு துல்லியமா சொல்றீங்களே. முடிச்சவன கூட நம்ம 2 பேரும் இது ஆஃப் தி ரெக்கார்டா? அந்த வேலையை எதுவாக ஆன் தி ரெக்கார்ட்ல சொல்லிடுங்க. முடிச்சவன இல்ல, தேர்தல் கணிப்பு தேர்தல் முடிவு வந்த உடனே 19ஆம் தேதி நம்ம பேசிக்குவோம். இது ரகுராம் சார் தான் கவனிச்சாங்க. தனியா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. நிச்சயமாக திமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. எனக்கு என்ன தோன்றதுன்னா
ஒருவேளை முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஆர்கே நகர்ல கண்டெஸ்ட் பண்றதுனால இப்படி ஒரு தாக்கம் வந்திருக்குமோ என்ற ஒரு இது வருது. என்ன ஜெனரலா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு திமுகனுடைய கோட்டை, அது அதன் பிறகு மழை வெள்ளம் திறந்து விட்டது, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. சோ என்னுடைய அந்த ஒரு லேமேன் கணிப்புன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக தான் கணிசமான தொகுதியில் சிட்டியில வெற்றி பெறுவேன்னு நான் கருதுகிறேன். அப்படி இருந்திருந்தா இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சிருக்கணுமே திரு அருண். நீங்க என்ன காரணம் சொல்ல வரீங்க? நாடாளுமன்ற சூழல் வேற, இன்றைய சட்டமன்ற தேர்தலுடைய சூழல் வேற. அதாவது ஒரு பெருவெள்ளத்தை சந்தித்த மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்களா என்று பார்த்தால் எனக்கு பிடிபடலை. நான் வந்து ஒரு சாதாரணமா நான் வந்து ஒரு ஆட்டோல ஏறி உட்கார்ந்தேன்னா நிச்சயம் இப்பெல்லாம் நாட்கள்ல எப்படி ஒரு 500 பேர் ஆட்டோக்காரன் கேட்டிருப்பேன், அல்லது சாதாரணமா வந்து பூ விற்கிறவங்க கேட்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து இதுல இருந்து மீளல. அப்படி மீளாதவங்க எப்படி இதை சார் அப்ப அதனால இப்படி எல்லாம் சில பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியே விளக்கம் எல்லாம் சொல்லி பிரச்சாரத்துல பேசினாங்களே முதலமைச்சர். அப்படி பேசுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த விளக்கம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காதான்னு கேட்கிறேன். சந்தேகம் தான். ஏன் இந்த மக்கள் வந்து இன்னும் மறக்கலையே? இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் வந்து இந்த சென்னையை விட்டு போறவங்க எல்லாம் பேசுறாங்களே, மறதிக்கு பெயர் பெற்றவர்களாச்சே மக்கள். ஆமா, பப்ளிக் மெமரி ஷார்ட். பட் இன்னும் 15 நிமிடங்களுக்குள் யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை நாம் பார்த்துவிடப் போகிறோம். அதற்கு முந்தைய கேள்விகளை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். பாலின் அடிப்படையில் எந்தெந்த கட்சி அல்லது கூட்டணி வாக்குகளை எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம். பாலின் அடிப்படையில் அதிமுக கூட்டணி ஆண்கள் 32.79%, பெண்கள் 48.67%. திமுக கூட்டணி 35.34, பெண்களில் 27.32. தேமுதிக கூட்டணி 10.92 ஆண்களில் 4.88 பெண்களில். பாமக 5.23 ஆண்களில் 3.41 பெண்களில். பாரதிய ஜனதா கூட்டணி 2.16 ஆண்களில், பெண்களில் 1.68. நாம் தமிழர் 2.68% ஆண்களில், 1.14% பெண்களில். இதைத் தொடர்ந்து வயது வாரியான முடிவுகளையும் நாம் பார்த்து விடலாம். 18 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் என்ன கருதுகிறார்கள்? 26 35, 36 50, 51 65, 65 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் என்று நாம் முடிவுகளை திரையில் பார்க்கிறோம். இதை நேயர்கள் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கட்டும். நீங்க இதுல குறிப்பிடத்தகுந்தது என்னன்ற நீங்க சொல்லுங்க. அதாவது திமுக வந்து இந்த 18-25 ஏஜ் குரூப்ல வந்து ஏன் முன்னேறிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதிமுக சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னால வரை ரொம்ப ஆக்டிவா இருந்தது. அதாவது இந்த 18-30 ஏஜ் குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ஆளு இருக்காங்க. பேஸ்புக்ல இருக்கிறவங்களை மட்டும் ஏறத்தாழ 63 லட்சம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சோ இந்த குரூப்பை வந்து அதிமுக டார்கெட் பண்ணியே போயிட்டு இருந்தது ஏறத்தாழ ஒரு மாசத்துக்கு முன்னால வர. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா திமுக லேட் ஸ்டார்டர் அந்த இளையத்துல. அப்புறம் திமுக அதுல கணிசமான ரிசோர்ஸ் பயன்படுத்தி அவங்க வந்து அதுல ஒரு பெரிய ஒரு போக்கஸே பண்ணாங்க ஒரு 2 மாசமா. அதனுடைய விளைவாகத்தான் இந்த 18-25 ஏஜ் குரூப்ல திமுக முன்னால வந்திருக்கு. அதாவது இந்த ஜெனரேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே ஸ்மார்ட் போன் எடுத்து பாக்குறான், வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்குறான், பேஸ்புக்ல என்ன யார் போட்டிருக்கான்னு பாக்குறான், எனக்கு எவ்வளவு லைக்ஸ் பாக்குறான், இதான் பாத்துட்டு இருக்கான். அதனாலதான் சில நேரங்களில் இணையதளங்கள்ல சில சர்வே எடுத்தோம்னா முடிவுகள் ஆமா நம்ம வியப்பின் உச்சிக்கு போற மாதிரி. நிச்சயமாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடைசியில 65+ ஏஜ் குரூப்ல வந்து அதெல்லாம் இன்னொரு ஜெனரேஷன் தாண்டி வந்தவர்கள், திமுகவிலேயே நிறைய பேர் இருந்து வந்தவர்கள், திமுகவினுடைய அதிமுகவினுடைய வளர்ச்சியை பார்த்து வந்தவர்கள். அது ரொம்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா அது என்னென்ன சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஆனாலும் சரி, என்ன மூவ்மெண்ட் ஆனாலும் சரி, அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக திமுகவுக்கு தான் ஒரு முன்தூக்கம் இருக்கு. ஆனா அவ்வளவு ஸ்கீம்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு காலம் ஆட்சி திமுக இருந்திருக்கு. சோ அதனுடைய விளைவாக 65 ஏஜ் குரூப்ல நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு முன்தூக்கம் இருக்கு. இந்த ஆண்கள் பெண்கள் சரி எப்பவுமே அதிமுகவிற்கு பெண்களின் வாக்குகள் அமோகமாக இருப்பது அப்படின்றது உண்மைதானே? இதுல அப்படிதான் தெரியுதா? எப்பவுமே அதிமுகவுக்கு பெண்களுடைய தெரிவு அதிமுகவை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர்ங்கிற ஒரு ஆளுமை வந்து அதிகமான ஒரு தாக்கத்தை அல்லது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் நலத்திட்டங்கள் வாயிலாக சென்றடைந்தது. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா வந்து மக்கள் வந்து பெண்கள் என்ன பாக்குறாங்கன்னா அவங்களுடைய துயரம் அவங்களுடைய சூழலை வச்சு பார்க்கும்போது ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலா இத்தனை பேரை சமாளிக்கிறது வந்து வீட்டுல நம்ம சமாளிக்க முடியல. ஆனா வந்து தனிச்சு நின்று அந்த அம்மா வந்து இத்தனை அமைச்சர்களை இத்தனை பேரை சமாளிக்கிறது வந்து ஒரு பெரிய முன்னுரை. சமாளிக்க முடியாத அளவுக்கு அமைச்சர்கள் அவ்வளவு மோசமானவங்களா? இல்ல, அரசியல் இருக்காங்க. இல்ல, அரசியல் இல்ல, அவங்க வந்து ஒரு தனித்து நின்று ஒரு பெண் இவ்வளவு தன்னம்பிக்கையோட செய்யறது வந்து சாதாரண மக்கள்கிட்ட நான் பேசும்போது அவங்களை தனித்து விட்டது
கருணாநிதியோ ஜெயலலிதா யார் தனித்து விட்டது? அவங்களுக்கு இல்லாத ஆழம் படை பலம் சேவை அதெல்லாம் நான் வந்து தனிப்பட்ட வாழ்வை பற்றி சொல்லல, தனிப்பட்ட லைஃபை பத்தி நான் பேசல. ஆனா வந்து ஒரு முன்னுதாரணமாக ஒரு சிம்பலா எப்பவுமே மக்கள்கிட்ட வந்து நம்ம செய்ய முடியாத ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதுல ஒரு கவர்ச்சி இருக்கும். அதைத்தான் வந்து இங்க பாக்குறாங்க. வந்து ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இத்தனை ஆண்களுக்கு மத்தியிலும் தனிச்சு நின்று செயல்படக்கூடியதை பாக்குறதுனால. ஏன்னா இதை முக்கியமா நீங்க சாம்பிள் சைஸ்ல பார்த்து நீங்க இல்லத்தரசிகள்கிட்ட தான் கேட்டிருக்கீங்க. 27% இல்லத்தரசிகள். ஏன் இல்ல தலைவர்கள்ட்ட நீங்க கேட்கல சார்? அது தொடக்கத்துல இருந்து இல்லத்தரசிகளே அவர் குறியா இருக்காரு. அதை பத்தி நீங்க இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து நீங்க 27% அது கொடுத்து, ஏன்னா ஹையஸ்ட் பெர்சன்ட் அது கொடுத்துருக்கீங்க, இல்ல தலைவர்களுக்கு கேட்கல. அதே மாதிரி வயதுல நீங்க பாத்தீங்கன்னா வயசு ஆக ஆக திமுக விரும்புறாங்க, வயசு குறைச்சிருக்கதே இருக்கிற. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து 6% நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன் அதிமுக பாருங்க வயசு ஏற ஏற 28ல இருந்து 37, 41, 44 வரைக்கும் போயிடுது. ஆனா நீங்க சாம்பிள் சைஸ்ல மாணவர்கிட்ட 6% தானே கேட்டிருக்கீங்க. சரி, அதெல்லாம் அந்த அறிவியல் பூர்வமான கருத்து கணிப்பின் இலக்கணங்கள் என்னவோ அதற்குட்பட்ட விஷயம். இதுல குறிப்பிட வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த சர்வேல கிட்டத்தட்ட 38% விமன் நம்ம சாம்பிள் பண்ணிருக்கோம். அதுல 27% தான் ஹவுஸ் வைஃப்ஸ். ஸோ ஹவுஸ் வைஃப்ஸ் மட்டும்தான் விமன் இல்ல, 27% வந்து விமன் இல்ல, ஹவுஸ் வைஃப்ஸ். அது இந்த சர்வேல கிட்டத்தட்ட 38% நம்ம விமன் கவர் பண்ணிருக்கோம். விமன் ஏன் கவர் பண்ணனும்னா அவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல சாம்பிள்ல ரேண்டம் சாம்பிள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது நியர்லி 38% are women, the balance are men. அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கேக்குறாங்க. among the 38%, 27% are housewives. They are not women. So housewives தான் 27% சாம்பிள்ல இருக்காங்க தவிர பெண்கள் எவ்வளவு? இந்த 100% 38% நேரம் குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் நெருங்கிட்டோம். 28% வந்து ஹவுஸ்வைஃப்ஸ் தான், women. அதுதான் பாதிக்கும். உங்களுடைய வாக்கு யாருக்கு? 3 வார்த்தை தான். ஆனா இது தருகின்ற அழுத்தம் அபரிமிதமானது. இதற்கான விடைகளை திரையில் பார்க்க தமிழகமே காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்கு யாருக்கு? அதிமுக கூட்டணிக்கே என்போர் 38.58%, திமுக கூட்டணிக்கு என்போர் 32.11% பேர், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணிக்கு என்போர் 8.55% பேர், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்போர் 4.47% பேர், நாம் தமிழர் என்போர் 2.12% பேர், பாரதிய ஜனதா கூட்டணி என்போர் 1.96% பேர், இதர கருத்துடையோர் 3.75% பேர், கருத்தில்லை அல்லது தெரிவிக்க விருப்பமில்லை என்போர் 8.45% பேர். மறுபடியும் தேர்தல் எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு காமிக்குது. இது இங்க 6% டிஃபரன்ஸ் காமிச்சாலும் இங்க வந்து 8% ஆளுங்க வந்து தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு 3% மார்ஜின் ஆஃப் எரர் வருது. சோ 8, 3, 11% ஆகுது. 11.5% கிட்ட வந்து இந்த தெரியாதுங்கிறவங்களும் அப்புறம் அந்த மார்ஜின் ஆஃப் எரர் பாத்தீங்கன்னா 11% இந்த ரெண்டையும் எங்க கூட்டி பார்க்க விரும்புறீங்க? இங்க அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது ஒரு 6% தான். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா எனக்கு தெரியல. உங்க எனக்கு இது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு இந்த இடத்துல நான் எதை கொண்டு வருவேன் அப்படின்னா, இந்த மாற்று அணின்னு இருக்கா பாத்தீங்களா, அதுல ஏமாந்தவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியல. அது அன்னைக்கு தான் தெரியும், 16ஆம் தேதி தான் தெரியும் நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தா இந்த விகிதத்தை வந்து கூட்டலாம் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். வாக்கு சதவிகிதம் ஒன்று பேசிக்கிட்டே இருந்தோம். கடந்த 2014 இருந்து தற்பொழுது வரை இந்த வாக்கு சதவீதம் இந்த பெரிய அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஒப்பிடுவோம், எப்படி வந்திருக்குன்றத தெரியல பார்க்கலாம். 2014 மக்களவை தேர்தல், அப்புறம் பிப்ரவரி 2016 எடுத்த கருத்து கணிப்பில், அப்புறம் தற்போது எடுத்தது, இந்த 3 பாயிண்ட்ல நம்ம ஒப்பிடுறோம். 2014 23.4% திமுகவிற்கு வாக்கு சதவீதம், அப்பொழுது அதிமுகவிற்கு 44.3, பிப்ரவரி 2016 32.83 திமுக, அதிமுக 33.13, தற்பொழுது இந்த கருத்து கணிப்பின்படி 32.11 திமுக, 38.58% அதிமுக. அதுல நம்பர்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது நடுவுல. பிப்ரவரியில அந்த கிரீன் இருக்கும் மேல 33 இஸ் டிஎம்கே. அது என்ன நம்பர்ஸ்? அது ஒரு தேர்தல் மாதிரி தெரியல. ஜனவரி ஒபினியன் போல் ஃபைண்டிங்ஸ். ஜனவரி ஒபினியன் போல் ஃபைண்டிங்ஸ். அதாவது 2 கருத்து எனக்கு. ஒன்னு வந்து இந்த 2014 தேர்தல், அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் நம்மளுடைய அசம்பிளி தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்து தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை நம்ம பொருட்படுத்த வேண்டாம். ஆனால் பிப்ரவரி 2014 இருந்து தற்போது நிலை பாத்தீங்கன்னா 33ல இருந்து ஒரு சரிவு வந்திருக்குன்னு பாக்குறோம் நம்ம திமுக ஓட்டு வங்கியில. அது எதனாலன்னு எனக்கு புரியல. சார் தான் விளக்க வேணும். அது சார் உங்க கருத்து? அதாவது இதுல பாக்குற போது நடுநிலையோடு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா வந்து திமுக வந்து
23 இருந்து கொஞ்சம் உயர்ந்து 32 ஒரு தேங்கிய நிலை இருக்கு. 33 வந்து ஒரு தேங்கிய நிலை. எண்கள் கரெக்ட் தான். திமுக 32.8 32 தான். எண்கள் தான். அது ஒரு தேங்கிய நிலையில் இருக்கு. ஆனா வந்து பிப்ரவரி வரைக்கும் கீழே இறங்கின அதிமுக இந்த 38க்கு போனதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சா 2 கட்சிக்கும் தெளிவு ஏற்படுத்த முடியும். அது 38க்கு போனதுக்கு காரணம் என்ன அதான் சொல்ல முடியும். பிப்ரவரியில பாத்தீங்கன்னா இது வந்து பிப்ரவரியில டிஎம்கேவோட ஒன்லி ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயின் மிஸ்டர் ஸ்டாலின் இருந்தாரு. ஒன்னு. ரெண்டாவது வந்து டிஎம்டிகே கூட அலையன்ஸ் வரோன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தது. எப்போ டிஎம்டிகே கூட அலையன்ஸ் ஏற்படலையோ ஒரு பெர்செப்ஷன் சேஞ்ச் வந்துருச்சு. ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிக்காதோன்ட்டு. அதுதான் பிப்ரவரிக்கும் காத்திருக்க முடியாது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. யாருக்கு எத்தனை இடங்கள்? இந்த முக்கியமான கேள்விக்கான பதில்களை திரையில நாம பார்க்கிறோம். யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்? அதிமுக கூட்டணிக்கு 164 இடங்கள், திமுக கூட்டணிக்கு 66 இடங்கள், மற்ற கட்சிகள் கூட்டணிகளுக்கு 4 இடங்கள். I'll take this with a pinch of salt. ஏன்னா எப்போ இந்த பெர்சன்டேஜ் ஓட் பெர்சன்டேஜ் வந்து சீட்ஸா கன்வெர்ட் பண்றீங்களோ அப்ப எல்லா சிஃபாலஜிஸ்டும் எக்ரி பண்ணுவாங்க. அது பெரிய பிரச்சனையே இருக்குன்ட்டு. அதாவது இது சயின்டிபிக் இல்லைங்கிறது அது எல்லா சிஃபாலஜிஸ்டும் ஜெனரலா எக்ரி பண்ணுவாங்க. அந்த ஒரு கருத்து தான் எனக்கு. வாக்கு சதவீத பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக முன்னிலையில் இருக்கு. ஆனா சீட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அறிவியல் பூர்வமாக வந்து நீங்க வந்து எப்பவுமே பெர்சன்டேஜ் உள்ளதை வந்து நீங்க வந்து சீட்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினட் மொமெண்ட்டை கொடுக்க முடியாத ஒன்று. பெர்சன்டேஜ் உள்ளவங்களே வந்து ஜெயிக்காமலே இருக்கலாம். தனிப்பட்ட பெர்சன்டேஜ். அதனால இதை வந்து சயின்டிபிக்கா நான் பார்க்கல. இன்னொன்று வந்து ஏன் இதை வந்து ஏத்துக்கிறதுக்கு உடன்பாடு இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் ஓகே, மத்திய மண்டலம் சென்னை மண்டலம், அப்புறம் மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து அதிகமான சாம்பிள் கிடைக்காதனாலையும் பார்க்கும்போது அது இருந்ததுன்னா மாறுமோ அப்படிங்கிற ஒரு எனக்கு இருந்தனால இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 9ஆம் தேதியை 19ஆம் தேதியோட நேரடியா மோதவிடலாங்கிறது இதுக்கான பதிலா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இந்த ஒரு வார காலத்திற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட். இதற்கு பிறகுதான் இந்த எடுத்த கருத்து கணிப்பு நாளுக்கு பிறகுதான் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையே வெளிவந்திருக்கிறது. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் 19ஆம் தேதி பார்த்துக்கலாம். உங்களுடைய மனமார்ந்த பங்களிப்புக்கு திரு அருண், திரு ராதாகிருஷ்ணன், திரு ரகுராம், உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. தமிழகத்தின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கிறது. 4 வாரங்கள் இருக்கும் நிலையில் இந்த கருத்து கணிப்பு தொடங்கப்பட்டது. என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன, என்னென்ன பதில்கள் கிடைத்தன என்பதை அப்படியே தந்திருக்கிறோம். நடுநிலையாளர்களை கொண்டு வெளிப்படையாக விவாதித்திருக்கிறோம். இதன் மூலம் தற்போதைய அரசியல் சூழலை மக்களுக்கு துல்லியமாக படம் பிடித்து காட்ட வேண்டிய பணியை புதிய தலைமுறை செய்திருக்கிறது என்று நம்புகிறோம். அடுத்து வருவது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்தே அரசியல் தலைவர்கள் விவாதிக்கும் நேர்பட பேசு நிகழ்ச்சி.